Thank you, Jesus. We praise you, Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. We lift your holy name, O God, because you are worthy of our praise. துதிக்கு பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் தெய்வமே, ஓ உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. Thank you, Lord Jesus. We welcome all of you. உங்களை எல்லாரும் வரவேற்கிறோம். Thank you for joining us to our midnight oil. நம்ம இரவு நேரத்தில் இந்த ஆராதனைக்கு, to our worship, wherever you may be, நீங்க எங்க இருந்தாலும், whatever you may be facing right now, நீங்க என்ன சூழ்நிலை நீங்க கடந்து போயிருந்தாலும், தேவன் சமூகத்திலே வாங்க. Come into the presence of God. Let's worship Him together. நாம் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். The Lord will minister to you. அவர் உங்களோடு இடைப்பட்டு அவர் உங்களோடு பேசுவார். He will speak to you because He cares for you. ஏனால் அவர் உங்களை நேசிக்கிறார். Oh, He will speak to you in the middle of this night. இந்த இரவு நேரத்திலும் நடுராத்திரிலும் தேவன் உங்களோடு பேசுவார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்தர். எல்லா காலத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். எல்லா காலத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். நீரே எனக்காக பலியானீர். உம்மை போல யாரும் இல்லை. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும். உம்மை போல யாரும் இல்லை. பாத்திரர் பாத்திரர். நீரே எனக்காக பலியானீர். உம்மை போல யாரும் இல்லை. மூப்பர் யாவரும் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும். உம்மை போல யாரும் இல்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்தர். எல்லா காலத்துக்கும்
மகிமைக்கும் அவர் பாத்திரர். சிங்காசனத்தில் விட்டு சிங்காசனத்தில் விற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். எல்லா காலத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். பாத்திரர் நீரே, எனக்காக பலியானீர். உம்மை போல யாருமில்லை. மூப்பரியாவரும் விழுந்து வணங்கிடும். உம்மை போல யாருமில்லை. பாத்திரர் பாத்திரர் நீரே, உனக்காக எனக்காக பலியாகினீர். உம்மை போல வேறு யாரும் இல்லை. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும். உம்மை போல யாருமில்லை. ஓ ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானீர். உம்மை போல யாருமில்லை. பாத்திரர் பாத்திரர் நீரே, எனக்காக பலியானீர். உம்மை போல யாருமில்லை. சிங்காசனத்தில் விற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்தர். எல்லா காலத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் விற்றிருக்கின்ற இயேசு பரிசுத்தர். எல்லா காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். பாத்திரர் நீரே, எனக்காக பலியானீர். உம்மை போல யாருமில்லை. மூப்பர் மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும். உம்மை போல யாருமில்லை. பாத்திரர் பாத்திரர் நீரே, எனக்காக பலியானீர். உம்மை போல யாருமில்லை. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும். உம்மை போல யாருமில்லை. ஓ பாத்திரர், உம்மை போல யாருமில்லை. ஓ இயேசுவே, ஓ எனக்காக
பலியானி எனக்காக பலியானி உம்மை போல யாரும் இல்லை. நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீர் கர்த்தாதி கர்த்தரே. நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தரே. நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தரே. நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீரே ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தரே. ஓ பார்த்தீரா நீரே எனக்காக பலியானீர், உம்மை போல யாரும் இல்லை. பார்த்தீரா நீரே எனக்காக பலியானீர், உம்மை போல யாரும் இல்லை. மூப்பரியாவரும் விழுந்து வணங்கிடும், உம்மை போல யாரும் இல்லை. பாத்திரதி பாத்திர பாத்திரா நீரே உம்மை போல யாரும் இல்லை. என் இயேசு போல யாரும் இல்லை. பாத்திரா நீரே எனக்காக பலியானி, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே, எனக்காக நீ பலியானீர் ஆண்டவர். Lord, you became a sacrifice for us. உம்மை போல யாருமே இல்லை. ஷிதுரி பாஷனலா Yeshua mahaduna serala serala Shina maturno bosirne hela Hurna sirne sire. Thank you, Jesus. In the Bible, Vedathila, Exodus, Pustakathala, the book of Exodus, chapter 13, verse 21, the Bible says, Vedam Solomon, the Lord went before them by day in a pillar of cloud, and to lead them in on their way, and by night in a pillar of fire, to give them light, that they might go by day and by night. வேதத்தில் போட்டிருக்கிற எக்ஸோடஸ் புத்தகத்திலே 13 அதிகாரம் 21 தேவன் அவங்க முன்னால போனார். ஓ, அவர் மேக ஸ்தம்பமாக அவங்களை வழி நடத்தத்துக்காக, அவர் இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பமாக அவங்களுக்கு ஒளியா இருக்கிறதுக்காக
அவரோடு இரவும் பகலும் தேவன் வழி நடத்துகிறார். The Lord that went before them. Today, are you thinking? இன்றைக்கு நீங்க நினைத்திருக்கலாம், இந்த ராத்திரி நேரத்திலும், who's gonna guide me? என்னை யார் வழி நடத்துவார்? Who's gonna lead me? என்னை யார் கூட்டி போவார்? நான் எங்க போகணும்னு எனக்கு தெரியலையே. I don't know where to go. I'm confused. I cannot make a decision. நான் ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. I'm standing at the crossroads. நான் நடு ரோட்ல நின்று இருக்கிறேன். But God said, I would lead you. He's in front of you. அவர் உங்க முன்னால இருக்கிறார். உங்களை வழி நடத்துறதுக்காக. He was in front of the people when they left Egypt and they do not know where to go. He led them into the wilderness. அவங்களை வழி நடத்தினாரே தேவன். அவங்களை வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தி கொண்டு போனார். எங்க போனோம் தெரியாமல் இருந்தாங்க. They do not know where to go. Moses did not know, but the Lord who led them the way. அவர் வழி நடத்தினார். In a pillar of cloud, ஒரு மேக ஸ்தம்பமா பகல் நேரத்திலே அவங்க முன்னால போனார். In front of them, in a pillar of cloud. வெயில் காலத்துல வெயில் நேரத்திலே வனாந்தரத்துல அவர் மேக ஸ்தம்பமா இருந்து அவங்களுக்கு நிழலை கொடுத்து வழி நடத்தினார். He was a pillar of cloud, giving them shade and leading them. And by night, இரவு நேரத்துல அவர் அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். He was a pillar of fire, so they can see where they go. So God can give them the light to lighten the darkness. அவருடைய இருளை ஒரு ஒளியாய் இருந்து அவர் வழி நடத்தினார். இன்றைக்கு தேவன் நம்மளை வழி நடத்துகிறார். இரவு நேரத்தில் எங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. We do not know what's going to happen. You are thinking about it. நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்காரு. He has a will. He has a way. He's leading you when you go out in the night. இரவு நேரத்தில் நீங்க வெளியே போனாலும் பகல் நேரத்தில் நீங்க போனாலும் வெயில் காலத்திலும் in the sun, in the hot sun, in the day, He's still leading you as a cloud. ஒரு வானம் போல ஒரு மேகம் போல அவர் உங்களை வழி நடத்துகிறார். Because He never left your side. The Bible says, when the enemy came to them, சத்ருவானவங்க அவங்கள தேடி வரபோது, that God looked out on the Egyptian army. எகிப்து சேனை வந்திருந்தாங்க அவங்களை அழிக்கிறதுக்காக. An army came after them to destroy them. But God looked out from the pillar of cloud, from the pillar and fire and cloud, and confused the enemy. He confused the Egyptian army. அந்த எகிப்து சேனையை அவர் குழப்பினார். Because he looked from the cloud, he looked from the fire. Today He's looking on you from the pillar of cloud in the day and from the pillar of fire in the night. And He's looking on to the enemies. உங்களோட சத்ருவானங்களே அவர் நோக்கி பார்க்கிறார். He's looking down from those who want to destroy you. He's leading you. உங்களை நடத்துகிறார். உங்களை வழி நடத்துகிறார். He's showing you the way. If you will submit to Him, if you would believe in Him, நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, அவர் மேல நம்பிக்கை வைத்தீங்கனால், அவர் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக உங்க முன்னால அவர் உங்களை வழி நடத்தி கூட்டி போகிறார். He is in front of you. He is in front of you. Do not worry. Do not be confused. Do not be anxious. Do not be afraid. Because He is in front of you and He's leading you in the night, leading you
in the daytime. Thank you, Jesus. Oh, வழி நடத்தல ஆண்டவரே. Oh, வழி நடத்தலப்பா. மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய். Oh, your presence, Lord. Lord, மகிமையானவரே. Lord, lead your people, Lord. Lead your people, oh God. தேவ பிரசன்னம். Oh, Jesus. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தில, என் உணர்வில், என் உயிரில் கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தில, என் உணர்வில், என் உயரில் கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இன்னியாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஓ உம் மகிமை ஆண்டவரே, ஜனங்கள் முன்னால போகிற மகிமை மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய். Let your fire, oh God, your pillar of fire and a pillar of cloud go before your people. ஜனங்கள் முன்னால ஆண்டவரே, ஜனத்தை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஓ விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Yes, Lord. Let your presence go in front of your people, Lord. உம் பிரசன்னம் ஆண்டவரே முன்னால போடு. Oh, lead your people, Lord. உம் ஜனங்களை வழி நடத்தும் இயேசுவே. உம் மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே, விலகாத பிரசன்னம். Oh Lord, lead your people, oh God. May the Lord be with you. Let his presence that will go before you, அவருடைய பிரசன்னம் உங்களோட முன்னால போகிற பிரசன்னம், the Lord that is in front of you, உங்க முன்னால இருக்கிற தேவன் உங்களை வழி நடத்துவதற்காக இந்த ராத்திரியிலும், let your minds, let your thoughts be directed. உங்களுடைய சிந்தனைகள் சரியான யோசனையிலே
அவர் வழி நடத்துவதற்காக. Your decisions, நீங்க எடுக்கிற தீர்மானம், your steps, God will direct your steps. Commit yourself to him. அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் கண்டிப்பாக ஒரு வழியை அவர் காமிப்பார். He will show you the way. Thank you for joining us. I pray that God will be with you. He will bless you. And we also like to invite you tomorrow. நாளைக்கென்று உங்களை அழைக்கிறோம் at 12 p.m. 12 மணிக்கு. His beauty, அவரின் அழகி. We have a special guest, Sister Pauline, and she will share her testimony and how God is manifesting a life. அவங்களோட சாட்சியை நீங்க கேளுங்கள். சிஸ்டர் பாலின் எப்படியாக ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் வழி நடத்தினார். Go join us. Don't forget at 12 p.m. sharp in Facebook Live. May God bless you. Thank you for joining us. The Lord be with you and give you peace. உங்க இதயத்தில் உள்ளத்தில் ஒரு சமாதானம் கொடுப்பாராக இந்த ராத்திரியில. Good night and take care.